ஐயோ இவனா பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே, அன்னைக்கே சொன்னானே. என்னடா வாடகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேனே. வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியா லூசுடா. போங்க 150 ரூபா பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அழிச்சிட்டு ஃபேன் படுத்துறேன்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே, அது இந்த ஓரத்துல போடுறேன்டா. கூலரை பத்தி அது இந்த பக்கம் வைக்கிறேன்டா. தம்பி எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடு. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு, ஏசி, கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல, சும்மா தமாஸ் பண்ணேன். டேய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய், நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல, வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். அடே, இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதுங்கடா. டேய், முறைக்காதீங்கடா. ஏன்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா வயலினியா வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல, அது வந்து வயலின வாங்கின அந்த சோக கதையை சொல்றேன் கேளுங்கடா. சித்ரா ஏஜென்சிஸ் இதுல போகிற வழிதான். அரே, அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்ட இருந்து தப்புறான் இல்லே. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லே. ஆஜர், என் பேர் மணி சார். இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற. உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில் இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. போக சும்மா கேட்பானுங்க போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா. மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா? நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா, 75 ரூபாய் ஒரு தரம், 75 ரூபாய் 2 தரம், 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா, ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாங்கல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பல்ராமா சார். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா, 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 விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியிலிருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஒரு தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? நான் ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபா கொண்டு வந்தேன். 30 ரூபா பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபா சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபா இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட். 150 ரூபாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். சித்ரா, வயலின கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க, வந்து வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா? அப்பா, இவரு என்னது? வயலின் வாங்க வரலையா? பல்ராமா? ஐயோ, பலராம வேண்டாங்க. நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்படித்தாண்டா என் தலையில கட்டிட்டாங்க. பொண்ணு ஈனி இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா? சீச்சி. மரியாதையா வயலின திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல,
உன்னை அடிச்சே கொன்னுடுவான். இல்லடா அந்த பொண்ணு டேய், போக போறியா இல்லையா? டேய் போடா. ம்ஹும். ஓடிட்டான். இருக்கான்னு பாக்குறேன். அது இல்லைங்க, இந்த வயலினை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். அடட, எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலினை திருப்பி கொடுக்கலாமா? நான் இசைமேதை. பின்ன இல்லையா? ஆமாமாமா, நான் இசைமேதையே தான். உங்க முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் நீங்க ஒரு இசை களஞ்சியம், சங்கீத சாம்ராட், முடிசூடா மன்னன்னு தெரியுதே. நீங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க. பரவாயில்ல, இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி. வயலின் இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர். எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ராகத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி? அட கபோதி, மாட்டிக்கிட்டியாடா? ஏங்க அழறீங்க? அது வந்துங்க, இன்னைக்கு எனக்கு வயலின் கத்து கொடுத்த வாத்தியாரு இறந்த நாள். அதனால இன்னைக்கு வயலின் வாசிக்க மாட்டேன். அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காந்தி பார்க்குக்கு வரேன். அப்போது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை? ஓகே ஓகே, வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஏமாத்திர மாட்டீங்களே? நோ, 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 ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க் வர ஞாயிற்றுக்கிழமை, கம்மிங் சண்டே. ஆமா. ஓகே, வரட்டுமா? கிழிஞ்சது போ. ஞாயிற்றுக்கிழமை மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேங்க. போங்கடா போங்கடா போக்கத்த பசங்களா. ஏற்கனவே 3 வயிறு காலி, இதுல 4வது வயிறு வேற. கொஞ்சம் விட்டு 5வது வயிறு கொண்டு வந்துருவான். வேலையை பாருங்கடா வெட்டி பசங்களா. டேய், ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு வேண்டாமா? டேய் மூர்த்தி, நீ கவலைப்படாதடா, நான் அங்க இருக்கோம்டா. டேய், உங்களை தான் நம்பி இருக்கேன். சா ரீ கா கா மா மா. ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? அதான் வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல. டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டமும் ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கமோதி இப்படி வாசித்தா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயலின் வாசி காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இத வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ முண்டோ, இது கூட தெரியலையா? அதான்டா வயலின் ஃபேமஸ் வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே, அதை இப்ப பேரா மாத்திட்டாங்களா? டேய், தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீயுமா? அதுக்கெல்லாம் இவன் தான்டா. டேய். டேய் டேய், வயலின் கத்து கொடுறா. என் காதுல அதுல தான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு. ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறான் பார். என் தம்பி சோக கீதை வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? கால் மாட்டியா?
தம்பி யோ, ஏன் என்ன வாசிக்க விட மாட்டேங்கிறா? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு. பாருங்க தம்பி தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. யோ, நகரியா அவன் தூங்குறாயா? டேய், எந்திரா. ஆஹா. ஏய், என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஐயா, கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? ஐயோ, டேய், என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதுல வரமாட்டா, கழுததான் வரும். என்னடே கிண்டலா பண்றீங்க? வயலின் வேற எடுத்துட்டு சொல்லிட்டீங்க. இப்ப என் காதுல ஒரு டைம் ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் சாங் வாசிக்கிறது? நீ வாசி கிழிச்சது போதும், பேசாம நாங்க சொல்றத கேளு. டேய், அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது. ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசித்தாகணும். அதுக்கு ஒரே வழி. என்னடா அது ரேடியோட இருக்க டேப் இருக்காரு? இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்து ஆடு. டேய், சொல்றத கேளுடா, அதுல குன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. டேய், இத உன் பாக்கெட்ல போட்டுக்க. உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு. அதுல இருந்து மியூசிக் வரும். அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி. உண்மையிலே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா. உணர்ச்சி வசப்பட்டேன்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்ச மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும். அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகேடா. டேய், கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவா. இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பாக்கலாம்டா. உன்னை விட நான் தான் பெர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை எல்லாம் நம்பவே முடியாதடா. டேய், என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுவிட்ச கிச்சா மாத்தி போட்டுறாத. ஆமா, இன்னும் இந்த மாலை காணோம். சொன்னபடி கரெக்டா எடுத்துக்கு வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் ம், வயலின் ம். வாசிச்சிருவோம். மதுரை மேலமாசு வீதி ஸ்டைல வாசிக்கிறேன். கேக்குறீங்களா? ஆ? Fantastic. சங்கீத மேதனை நீங்க தான் சங்கீத மேதை. உங்களுக்கு சங்கீத சாம்ராட்லயே பட்டம் கொடுக்கலாம். கொடுங்க. எப்ப நீங்க பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா கொடுக்குறேன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்களா? சத்தம் தானே? வச்சிட்டா போச்சு. வச்சுட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விருது பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார் என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானேனா? ஐயோ, அங்கெல்லாம் கை வைக்காதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது? இதயத்துல அப்படி மிஸ்டர், இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொன்னுடவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே.